கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான நிகழ்வு பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த நிகழ்வை நமக்கு இனிஷியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்காக செய்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மகா கும்பமேளா நமக்கெல்லாம் தெரியும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த மகா கும்பமேளா எங்கே காசியில் நடைபெறுகிறது. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் போய் நீராடினால் நமக்கு இறைவனின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம் அது இல்லையா. நம்ம எல்லாரும் காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகா கும்பமேளா. சரி, அந்த நிகழ்வில் நாம் எல்லாம் பங்கேற்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமான க்ரௌடு இருக்கும், ஹெவி க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ தூரம் பயணப்பட்டு போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் நாம் நீராட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. சரி, அந்த திரிவேணி சங்கமத்தின் நீர் நமக்கு கிடைத்தால், சரி திரிவேணி சங்கமம்னு சொல்கிறேன்னா அந்த 3 நதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி, இந்த 3 நதிகளின் சங்கமம் தான் இந்த பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம். அந்த இடத்துல தான் நீராடினால் புனிதம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்த்தம் நமக்கு கிடைத்தால் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை. அதுக்கு தான் சாய் மகிமா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு அந்த தீர்த்தம் கிடைக்க போகிறது, எங்கே வைத்து பூஜித்து அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்க போகிறது, அதுதான் ரொம்ப விசேஷமான விஷயம். வாங்க இன்னும் அருமையாக தெரிஞ்சுப்போம். நம்ம வருகின்ற 26ஆம் தேதி 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு அற்புதமான நாள், சிவனை கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அன்று ஷீரடி கோபர்கானில் ஸ்ரீ சுக்ராச்சாரியார் ஆலயத்தில் மகாருத்ர ஹோமம், மகாருத்ர பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சாய் மகிமா. அந்த அற்புதமான பூஜையில் நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்திலிருந்து கொண்டு வரும் தீர்த்தத்தையும் அங்கு வைத்து பூஜிக்க இருக்கிறார்கள். அப்போது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் என்னெல்லாம் பரிசு கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்த்தம் அருள் பரிசாக நம் வீடு தேடி வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மகாருத்ர பூஜையில் வைத்து பூஜித்த பாபாவின் பிரசாதம் நமக்கு அருள் பரிசாக கிடைக்க இருக்கிறது. இப்படி பிரமாதமான 2 பிரசாதங்கள் நம் வீடு தேடி வர இருக்கின்றது. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு மகா கும்பமேளா அந்த நிகழ்விற்கு நாம் எல்லாம் ஏன் போகணும்னு ஆசைப்படுறோன்னா, அந்த தீர்த்தம் நம் மீது பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையோடு தான் அங்கெல்லாம் போகிறோம். அந்த தீர்த்தம் நம் வீடு தேடி வர இருக்கிறது. இல்லை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. சிவபெருமானின் அற்புதமான ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது, அதான் ரொம்ப முக்கியம். அங்கிருந்து திரிவேணி சங்கமத்திலிருந்து புறப்பட்டு ஷீரடியில் கோபர்கானில் சுக்ராச்சாரியார் ஆலயத்தில் மகாருத்ர ஹோமம் மற்றும் பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் மற்றும் பாபாவின் பிரசாதம் இதெல்லாம் நம்ம வீடு தேடி வர இருக்கிறது. சரி, இந்த நிகழ்வில் எப்படி நாம் எல்லாம் பங்கேற்பது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்கு இல்லைங்களா, சாய் மகிமா நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு 5 பேரோட பேர் நட்சத்திரம் கேட்பாங்க. நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு 5 நபர்களுடைய பெயர் நட்சத்திரம் கொடுத்தோம்னா நம்ம எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த பூஜையை நமக்காக செய்து அற்புதமாக அந்த தீர்த்தத்தையும் பாபாவின் மகா பிரசாதத்தையும் நம் இல்லத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். அதனால் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால, ஏன்னா 26ஆம் தேதி தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது, சிவராத்திரி நிகழ்வு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியுமோ எல்லோரும் பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று சிவபெருமான், சாய்நாதர், சுக்ராச்சாரியார் ஆகிய 3 தெய்வங்களின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.